ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தனுசு ராசி. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராகவும், மற்றவர்களுக்கு உண்மையாக செயல்படக்கூடிய நபராகவும், உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராகவும், பரந்த மனப்பான்மை கொண்டவராகவும் விளங்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் 2026ஆம் ஆண்டில் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது இயற்கையிலே உண்டு. உங்கள் ராசிக்கு சர்பகிரகம், சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரமானது இந்த ஆண்டு முழுவதும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு, 9இல் கேது சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலமானது உண்டாகும். அடுத்து உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் வலுவாக அமைய பெற்று 2/6/2026 முடிய சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். முதல் 5 மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். குரு தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசி 3, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் முதல் 5 மாத காலங்களில் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதிகப்படியான பண வரவால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் முதல் 5 மாத காலங்களில் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் முற்பாதையில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. 2/6/2026 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பது சற்று சுமாரான அமைப்பு என்றாலும், 8க்கு குரு சென்ற பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் என்றாலும், ராசிக்கு அதிபதி குரு பகவான் 8க்கு போவதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 31/10/2026க்கு பிறகு, குறிப்பாக கடைசி 2 மாத காலங்கள் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இடைப்பட்ட ஒரு 5 மாத காலங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு பொறுமையோடு செயல்பட்டால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலங்களிலும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். வேலைவாய்ப்பு ரீதியாகவும் கூட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு அனுகூலங்களும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக எது எப்படி இருந்தாலும் 3இல் ராகு இருப்பதின் காரணமாக எதிர்பாராத உதவிகளை பெற்று அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இந்த 2026ஆம் ஆண்டில் குறிப்பாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான்
உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அர்த்தாஷ்டம சனி நடக்கும் என்பதால் இது என்ன பண்ணுன்னா அலைச்சலை கொடுக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உடனிருப்பவர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைக்காது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்கிறதுக்கு இடையூறுகள் உண்டாகும். தாய் வழியில் தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் கடன்கள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி நடைபெற்றால் ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கையாளுகின்ற போது சற்று கவனத்தோடு கையாளுவது மிக மிக நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, எதிரில் சிக்கனமாக செயல்படுமோ அதில் சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக கூட எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எதிரும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் சாமர்த்தியமாக சில காரியங்களில் செயல்பட்டு படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அந்த 5 மாத காலங்களில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் அந்த நேரத்தில் குரு 8ல் சஞ்சரிப்பார் என்பதனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. மற்ற 7 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து குறிப்பாக இந்த ஆண்டில் எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதங்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, அதாவது குரு, சனி, ராகு, கேது சஞ்சாரத்தை விட மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியனின் சஞ்சாரமானது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும். இந்த சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு மாசி, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி ஆகிய மாதங்களில் சூரியனின் சஞ்சாரமானது மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அந்த செயலில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். என்ன ஒன்று, அலைச்சல் காரணமாக சுக வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. இந்த ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக ஜூன் முதல் அக்டோபர் வரை 5 மாத காலங்கள் குரு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் மட்டும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, கொண்டக்கடலை மாலை கொண்டு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 2026ஆம் ஆண்டில் முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நேயர்களே, இதுவரை தனுசு ராசிக்கான 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நான் உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.